ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு தோடா தோடா ஹிந்தி. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 3ல உறவுகளின் பெயர்களை ஹிந்தியில் எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி கிளாஸ் 1 மற்றும் கிளாஸ் 2 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அப்போதான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ பார்க்கும்போது நம்மளுக்கு ஹிந்தி கிளியரா பேசுறதுக்கு புரியும். உங்களுடன் உரையாட போவது உங்கள் நேசம், உங்களின் நேசம். உறவுகளில் அம்மாவை ஹிந்தியில மா, மாதா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதா கூட ஜி போட்டுக்கிட்டீங்கன்னா, அதாவது அது ஜியை போடுறாங்கன்னா மரியாதையா கூப்பிட்றதுக்காக அந்த ஜி சேர்த்தி மாதா ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பாவை ஹிந்தியில பா, பிதா. இதே மரியாதையா கூப்பிடணும்னா பிதாஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து சகோதரன், இவன் என் சகோதரன் அப்படின்னு சகோதரன்ங்கிற வேர்டு யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஹிந்தியில பாய் அப்படின்னு சொல்லணும். இது அண்ணன் தம்பி, அண்ணன் தம்பின்னு சொல்றோம் இல்லையா, இவன் என் அண்ணன், இவன் என் தம்பி அப்படின்னு அண்ணன் தம்பி அப்படின்னு மென்ஷன் பண்ணும்போது பையா அப்படின்னு ஹிந்தியில நம்ம சொல்லணும். இதே அண்ணனுக்கு படா பாய், படா பையா அப்படின்னு சொல்லலாம். தம்பிக்கு சோட்டா பையா அந்த மாதிரி சொல்லலாம். சகோதரிய ஹிந்தியில பஹன், இவள் என் சகோதரின்னு சொல்றோம் இல்லையா, அந்த சகோதரிங்கிற வீடு அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா பஹன் நம்ம மென்ஷன் பண்ணோம். இப்போ சகோதரிங்கிறது அக்கா தங்கச்சி தான் நம்ம சொல்லுவோம். இருந்தாலும் அந்த சகோதரி அப்படிங்கிற வேர்டு மென்ஷன் பண்றதுனால அந்த இடத்துல நம்ம பஹன் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணோம் சொல்லணும். அதே அக்கா தங்கிக்கு தீதி, தீதி அப்படின்னு ஹிந்தியில சொல்லலாம். அடுத்து உறவுகள் ஹிந்தி பெயர்ல மகனை ஹிந்தியில பேட்டா அல்லது புட்ரா அப்படின்னு கூப்பிடுவாங்க. பேட்டா, புட்ரா. அதே மகளை பேட்டி, இன்னொன்று புத்ரி, பேட்டி, புத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. கணவரை பத்தி, பத்தி, பதி அப்படின்னு இந்த மாதிரி சொல்லுவாங்க. மனைவியை பத்னி, பீவி, பத்னி, பீவி. அடுத்து மருமகளை பகு, பஹு அப்படின்னு ஹிந்தியில சொல்லுவாங்க. மருமகனை தாமத், தாமத் அந்த மாதிரி சொல்லுவாங்க. மாமனாரை சசூர், சசூர் அப்படின்னும், மாமியாரை சாஸ், சாஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. உறவுகளை தமிழ்ல இருக்கிற மாதிரி ஹிந்தியில சொல்ல மாட்டாங்க. இங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமா சொல்லுவாங்க. அதாவது அம்மா வழி உறவுகளை ஒரு மாதிரி சொல்லுவாங்க, அப்பா வழி உறவுகளை ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அதாவது நம்மளுக்கு தாத்தா பாட்டி, அவங்கள பார்த்தீங்கன்னா அப்பா வழியும் சரி அம்மா வழியிலையும் சரி அவங்கள தாத்தா பாட்டின்னு தான் சொல்லுவோம். ஆனா ஹிந்தியில பார்த்தீங்கன்னா அம்மா வழியில தாத்தா பாட்டிய நானா நானி அப்படின்னு சொல்லுவாங்க, நானா நானி. அதே அப்பா வழியில தாத்தா பாட்டிய தாதா தாதி அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, இதே மாதிரி அடுத்து பெரியப்பா பெரியம்மா. அம்மா வழியில அம்மாவோட அக்கா இருக்காங்களா, அவங்க பெரியம்மாவும் அவங்க வீட்டுக்கார் பெரியப்பா. அதே மாதிரி அப்பா வழியில அப்பாவோட அண்ணன் இருப்பாரு, அண்ணனோட ஒய்ஃபு பெரியப்பா பெரியம்மா அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு, அதாவது தமிழில் பெரியப்பா பெரியம்மா மட்டும்தான் மென்ஷன் பண்ணுவோம் ரெண்டு சைடுமே. பெரியப்பா பெரியம்மாவுக்கு அம்மா வழியில் மௌசா, மௌசி. பெரியப்பாவுக்கு மௌசா, பெரியம்மாவுக்கு மௌசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே அப்பா வழியில் பெரியப்பாவுக்கு டாவு, பெரியம்மாவுக்கு டாயி, டாவு டாயி. ஓகே, அதே மாதிரி தாங்க சித்தப்பா சித்திக்கும் அம்மா வழியில் அம்மாவோட தங்கச்சி சித்தி, அவங்க ஹஸ்பண்டு சித்தப்பா. அதே அப்பா வழியில்
அப்பாவோட தம்பி சித்தப்பா, அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா சித்தி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சித்தப்பா சித்தின்னு தான் சொல்லுவோம் 2 சைடுமே. அது ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் அம்மா வழி சைடு வந்து பார்த்தீங்கன்னா மௌசா மௌசி, அதாவது பெரியப்பா பெரியம்மாவுக்கு சொல்கிற மாதிரியே தான் இங்கே வந்து அம்மா சைடில் சித்தப்பா சித்திக்கும் மௌசா மௌசின்னே தான் சொல்லுவாங்க. அது அப்பா வழியில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தப்பா சித்திக்கு சாச்சா சாச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அம்மா வழியில் மாமா அத்தை, அதாவது அம்மா வழிங்கும் போது மாமா வந்து தாய் மாமா, அவங்க ஒய்ஃப் அத்தை, அவங்கள வந்து மாமா மாமி, மாமா மாமி அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க. அதே அப்பா வழியில் அப்பாவோட தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அவங்க அத்தை, அவங்க வீட்டுக்கார் மாமா, மாமா அத்தை, அத்தை மாமா, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பூஃபி பூஃபா, பூஃபி பூஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம அம்மாவோட அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, அதாவது பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா சித்தி, அதே மாதிரி அப்பா வழியில் இருக்க அண்ணன் தம்பி அவங்களோட அக்கா தங்கச்சி, அவங்களும் பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா சித்தி. அப்புறம் பார்த்தீங்கன்னா அத்தை மாமா, இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட மகன் மகளை வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தமிழில் நம்ம பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா சித்தியோட பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி இந்த மாதிரி தான் வரும். ஆனால் ஹிந்தியில் அந்த மாதிரி இருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரியப்பா பெரியம்மாவோட மகன் மகள் அம்மா வழியில் மௌசேரா பாய், அதாவது பெரியப்பா பெரியம்மாவோட மகன், அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா மௌசேரா பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே பெரியப்பா பெரியம்மாவோட மகளை மௌசேரி பஹன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே அப்பா வழியில் பெரியப்பா பெரியம்மாவோட பையனை வந்து பார்த்தீங்கன்னா சசேரா பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மகளை வந்து பார்த்தீங்கன்னா சசேரி பாகன், சசேரி பாகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சித்தப்பா சித்தி அவங்களோட பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா மகனை வந்து மௌசேரா பாய், மௌசேரா பாய், மகளையும் மௌசேரி பஹன். ஹிந்தியில் அம்மா வழிமுறையில் பெரியப்பா சித்தப்பா அவங்க பசங்களையும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க மௌசேரா பாய். அதே பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மௌசேரி பஹன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே அப்பா வழியில் பெரியப்பா பெரியம்மா அவங்களோட மகன் சித்தப்பா சித்தியோட மகன் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா சாசேரா பாய், சாசேரா பாய். அதே அவங்க பொண்ணை சசேரி பஹன், சசேரி பஹன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அத்தை மாமாவோட மகன் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து அம்மா வழிமுறையில் மமேரா பாய், மமேரா பாய். அதே அத்தை மாமாவோட மகளை வந்து பார்த்தீங்கன்னா மகளை வந்து மமேரி பஹன், மமேரி பஹன் அப்படின்னு அம்மா வழிமுறையில் சொல்லுவாங்க. அதே அப்பா வழிமுறையில் அத்தை மாமாவோட பையனை ஃபூபேரா பாய், ஃபூபேரா பாய்னு சொல்லுவாங்க. அதே அப்பா வழியில் அத்தை மாமாவோட மகளை வந்து பார்த்தீங்கன்னா ஃபூபேரி பஹன், ஃபூபேரி பஹன் அப்படின்னு சொல்லுவாங்க. மனைவி வந்து கணவனோட அண்ணன், அண்ணன் மனைவியை வந்து பார்த்தீங்கன்னா ஜேட் ஜேட்டானி, ஜேட் ஜேட்டானி. அதாவது தமிழில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அண்ணனை வந்து பார்த்தீங்கன்னா மச்சாண்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் ஜேட் ஜேட்டானி. அதே வந்து பார்த்தீங்கன்னா மனைவி வந்து கணவரோட தம்பியை, அதாவது கொழுந்தனார் இல்லையா, மனைவிக்கு வந்து கணவரோட தம்பி வந்து கொழுந்தனார் தமிழில், அவங்க தம்பி மனைவி, அதாவது கொழுந்தனார், கொழுந்தனாரோட மனைவி, அவங்கள வந்து ஹிந்தியில் தேவர், தேவர், தேவராணி. ஓகேங்களா. அதே மாதிரி மனைவிக்கு கணவரோட அக்கா, அக்கா வந்து நாத்தனார், நாத்தனாரும் நாத்தனாரோட கணவர் இருக்கார் இல்லையா, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நனத், நனதோகி. நனத் அக்கா வந்து, அதாவது நாத்தனார நனத்துன்னு சொல்லுவாங்க, நாத்தனாரோட ஹஸ்பண்டை நனதோகி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஹிந்தியில்
கொஞ்சம் உறவு முறைகள் வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நோட்டில் எழுதி வச்சு ஒரு 4-5 தடவைனாச்சும் படித்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் எங்களோட வீடியோவும் செக் பண்ணி நல்லா டீட்டெயிலாக புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கணவருக்கு மனைவியோட அண்ணன் மனைவி, அதாவது கணவருக்கு மனைவியோட அண்ணன் இருக்காங்க இல்லையா, அதாவது மச்சான் தான், மச்சான். ஓகே, அவங்கள வந்து பார்த்திங்கன்னா மச்சானை வந்து சாலா சாலா அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மச்சானோட ஒய்ஃபை வந்து பார்த்திங்கன்னா சாலி சாலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கணவர் வந்து பார்த்திங்கன்னா கணவர் வந்து மனைவியோட தம்பி, அவரும் மச்சான் தான். கணவருக்கு வந்து மனைவியோட தம்பியும் மச்சான் தான் வரும் தமிழில். இப்போ ஹிந்தியில் வந்து பார்த்திங்கன்னா மச்சானை வந்து பார்த்திங்கன்னா சாலா சாலி. அண்ணன் மனைவி வர்ற மாதிரியே தான் தம்பிக்கும் இங்கே சாலா சாலி வரும். அதே தான் கணவருக்கு மனைவியோட அக்கா இருக்காங்க இல்லையா, அதாவது நங்கையா, கணவருக்கு வந்து நங்கையா, அவங்கள வந்து பார்த்திங்கன்னா நங்கையா வீட்டுக்காரு, அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியில் சாலி, நங்கையா வீட்டுக்கார வந்து பார்த்திங்கன்னா சாது. நங்கையாவை சாலிம்பாங்க, நங்கையா வீட்டுக்கார சாது அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க. அடுத்து தமிழில் அதாவது பேரன் பேத்தி, நம்ம முறையில் 2 சைடுமே பேரன் பேத்தி தான். அதாவது தாத்தா பாட்டிக்கு 2 சைடுமே அப்பா வழியிலையும் அம்மா வழியிலையும் பேரன் பேத்தின்னு தான் சொல்லுவாங்க. இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியில் மகன் வழி மகன் மகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து பார்த்திங்கன்னா போத்தா போத்தி. மகன் வழியில் வர்ற மகன் மகளை போத்தா போத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மகளின் மகன் மகளை, அதாவது மகளின் வழியில் வர மகன் மகளை நாதன் நாத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து உறவுகளில் நம்மளோட அண்ணன் தம்பி, அவங்களுக்கு மகன் இருப்பாங்க இல்லையா, அண்ணன் தம்பி மகன், அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் பட்டீஜா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே அண்ணன் தம்பியோட மகள், அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியில் பட்டீஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அக்கா தங்கை இருக்காங்கல்ல, அக்கா மகன் தங்கச்சியோட மகன், அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஹிந்தியில் பாஞ்சா. அதே அக்கா தங்கையோட மகள் வந்து ஹிந்தியில் பாஞ்சி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அப்பா வழியில் வர கொள்ளு தாத்தாவை பர்தாதா, கொள்ளு பாட்டிய பர்தாதி, அதாவது கொள்ளு தாத்தாவை பர்தாதா, கொள்ளு பாட்டிய பர்தாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அம்மா வழியில் வர கொள்ளு தாத்தாவை பர்நானா, அதே கொள்ளு பாட்டிய பர்நானி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் எப்படியோ உறவு முறைகளை முடிஞ்ச அளவுக்கு நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெளியாட்களை ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.